Hi, welcome to Aurora Studio. So, இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா very interesting topic. So, in previous videos we have seen about what is blood and the blood ஓட functions என்ன, what type of cells are present inside the blood, ஓகேவா? ஸோ வாட் ஆர் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி we have seen. சரி, இந்த blood எது வழியாக ட்ராவல் ஆகும்? இட் ட்ராவல்ஸ் த்ரூ blood vessels. சரி, which vessel will be carrying oxygenated blood, which vessel will be carrying deoxygenated blood அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ ஹூ பம்ப்ஸ் த blood? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கோம்னு வச்சுப்போம். அந்த ஃப்ளாட்டில் வந்து ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும். ஸோ அந்த டேங்க்கில் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் ஒரு மோட்டர் போட்டால் தான் தட் வாட்டர் வில் பி பம்ப் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹோம். ஸோ அப்போ அந்த மோட்டர் தான் வந்து ஒரு பம்பிங் ஃபேக்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த பிளட்டு வந்து இட் நீட்ஸ் டு ரீச் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அப்போ அந்த பிளட்டை வந்து யாராவது பம்ப் பண்ணணும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஒரு மோட்டார் மாதிரி வேணும். அந்த மோட்டார் தான் ஹார்ட். ஸோ ஹார்ட் வில் பி இன்வால்வ்ட் இன் பம்பிங் ஆஃப் பிளட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் இன் அ வெரி சிம்பிளிஃபைடு வே. ஓகேவா? ஸோ திஸ் ஹார்ட் இஸ் அ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன் விச் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். ஓகே, இந்த ஹார்ட்டுக்கு 4 சேம்பர் இருக்குது, அதாவது 4 ரூம் இருக்கும். ஓகே, the left side of the heart is called as left side and the right side of the heart is called as right side. Okay, இங்கே தான் என்னோட ஹார்ட் இருக்குன்னா இதுதான் என்னோட left side. So we will mark this as L. So here my heart, அப்போ right side will be this. Okay, so we'll mark it as R. But when I turn back, don't say this as right. என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல, my பர்ஸ்பெக்டிவ்ல my heart இதுதான் என்னோட left. ஓகேவா? So we will see. So as I have told you, the heart has 4 chambers. First we'll see about the bottom chamber of the heart. So these are the 2 bottom chambers of the heart which is called as ventricles. So the bottom chambers of the heart is called as ventricle. Since this is present in the left side, it is called as left ventricle. L ventricle கிடையாது, left ventricle. ஓகேவா? Remember always the walls, ஹார்ட்டை சுற்றி ஒரு வால் இருக்கும். ஓகேவா? The walls of the heart is thicker at the left side when compared to the wall of the heart which is present on the right side. இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வால் வந்து திக்காக பெருசாக மொத்தமாக இருக்கும். வேறஸ் இந்த ரைட் சைடில் உள்ள வால் வந்து சின்னதாக தின்னாக இருக்கும். Why is that so? Simple. உன்னோட லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் தான் இட் வில் பம்ப் த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதாவது என்னோட லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லா பார்ட்ஸ்க்கும் அனுப்பும், இன்க்ளூடிங் பிரெயின், கிட்னி, லங்ஸ், எல்லா பார்ட்டுக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து தான் இட் ஷுட் கோ. அப்போ என்ன ஆகணும்? உனக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இட் ஷுட் ட்ராவல் அட் அ வெரி ஃபாஸ்டர் ரேட். அப்போது என்ன, ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இட் கேன் ட்ராவல் அட் அ ஃபாஸ்டர் ரேட். தட் இஸ் த ரீசன் வை த வால்ஸ் ஆர் வெரி மச் திக்கர் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட். சரி, ஏன் தின்னர் அட் ரைட் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட் சைடு இட் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இப்போது எங்கே கேரி பண்ணோம்? லங்ஸுக்கு கேரி பண்ணோம். இப்போது இங்கே தான் ஹார்ட் இருக்குது, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. லங்ஸ் எங்கே இருக்குது? இட் வில் பி ஹியர். ஸோ ஹியர் டு ஹியர் த டிஸ்டன்ஸ் இஸ் ஷார்ட்டர். So there need not be any pressure to send the deoxygenated blood at a very faster rate. அதனால தான் right side of the heart walls are thinner. Remember, left side of the heart will pump oxygenated blood, right side of the heart deoxygenated blood. Clear? Fine. So from the left ventricles there will be a valve facing like this upwards which connects to the largest artery. So இந்த artery பேர் தான் you can call it as aorta or aorta அப்படின்னு சொல்லலாம். The largest artery which carries the oxygenated blood. இந்த artery வழியாக தான் உனக்கு oxygenated blood it reaches to all the parts of the body. Clear? There will be a valve which will be facing upwards. So we'll extend this a little bit. So there will be a valve which will be facing downwards like this. So this valve எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறேன். when the chambers of the heart
உனக்கு upper chamber of the heart ஓட walls will be much thinner when compared to the lower chamber of the heart. So you can see this upper chamber of the heart getting thinned and it will drain something. என்னன்னு பார்ப்போம். என்ன சார் இது இப்படி போட்டிருக்கீங்க டாட் டாட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, this creates a new chamber called as left atrium. Just a minute. The upper chamber of the heart is called as atrium. This will be the left atrium. சரி, சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, the left atrium will receive secretions or என்ன சார் இது என்னெல்லாமோ போடுறீங்க, டோன்ட் பேனிக். ஓகே, வாட் இஸ் திஸ்? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பல்மனரி வெயின். இதெல்லாம் என்னன்னா உனக்கு பல்மனரி வெயின் which will be carrying the oxygenated blood and it will drain out in the left atrium. Okay, so this part you call it as pulmonary vein. So நான் என்ன சொல்லியிருக்கேன், all the veins carry deoxygenated blood except pulmonary vein. So the pulmonary vein carries oxygenated blood from the lungs and it will drain in the topmost chamber called as atrium, left atrium. Okay, so what is this valve? இது valve மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் you can extend this. So what is this valve அப்படின்னு பார்த்தோன்னா, this valve is called as bicuspid valve. Which means it has two cusp. என்னப்பா bicuspid valve? It will be like this. இப்படி இருக்கும்னா it will be opening like this. ரெண்டு கஸ்ப் இருக்கும், ரெண்டு டோர் மாதிரி இருக்கும்னு வச்சுப்போம். ஸோ இட் will open like this and blood will pass. இதுதான் bicuspid valve. So this bicuspid valve will be present between the left ventricle and the left atrium, which connects in the valve. It connects the lower chamber and the upper chamber. Okay, and this valve is called as aortic valve. Since this valve connects this aorta and the left ventricle, it is called as aortic valve or semilunar valve அப்படினு கூட சொல்லலாம். Clear? Fine. So this will be the lower part of the chamber called as left ventricle and there will be a valve present called as aortic valve which connects the aorta and the left ventricle. இந்த aorta மூலமா தான் உனக்கு oxygenated blood travel ஆகும். So from this the uppermost chamber is created which is much thinner and from the pulmonary vein the oxygenated blood falls into the left atrium and here there will be a valve present called as bicuspid valve which connects the left ventricle and the left atrium. Clear? இதுதான் left side of the heart. புரிஞ்சா? ஈஸியா இருக்கா? Similarly right side of the heart it also has two valves which will be facing upwards which gives rise to something called as, we'll use different color, pulmonary artery. You can see, right? Is it clear? Okay. In the pulmonary artery now it carries water, it carries deoxygenated blood to the lungs. So this valve it gives rise to something called as pulmonary artery, fine, which is directly goes to the lungs with the deoxygenated blood. அதனால தான் all the arteries carry oxygenated blood except pulmonary artery. அப்போ pulmonary artery it carries deoxygenated blood.
Similarly, all the veins carry deoxygenated blood except pulmonary vein. So pulmonary vein, it will be carrying enna blood? Oxygenated blood. Fine? Okay. So இந்த valveக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, this valve which will be facing upwards is called as pulmonary valve. ஏன் pulmonary valve? ஏன்னா this valve is connecting the lower chamber and the pulmonary artery. இந்த lower chamber பேர் என்னது? Since it is present in the right side, it is called as what? Right ventricle. Okay? Clear? புரிஞ்சா இது வரைக்கும்? அவ்வளவுதான், முடிய போகுது ஹார்ட். ரொம்ப சிம்பிள். Similarly, அதே மாதிரி there will be a valve which will be facing downwards. Okay? ஆனா இந்த valveக்கு வந்து there will be 3 cusp. Bicuspid valve நான் என்ன சொன்னேன்னா இப்படி இருக்கும். Bicuspid valve, it will be like this, it will be open. Tricuspid valve, imagine a valve here also which will be present. இப்படி இருக்கும். I cannot do it in my hand. ஓகேவா? அதனால it is called as tricuspid valve அப்படின்னு சொல்லுவோம். This valve which will receive secretions from the veins called the superior vena cava and the inferior vena cava. இன்ன பேரே வாயில நுழையல. It's difficult அப்படின்னு don't think. This will give rise to a new chamber, upper chamber called as right atrium. Correcta? Left atrium, right atrium. Okay, இது என்ன valve சொன்னேன்? This valve is called as what I told? Tricuspid valve. Is it confusing? Is it confusing or is it clear? Clear, right? So இந்த valve பேரு tricuspid valve, 3 cusp இருக்கும். Okay, which will give rise to a upper chamber called as right atrium. Okay, so இங்கேருந்து தான் உனக்கு வந்து there are 2 veins which will drain the deoxygenated blood. The upper part is called as superior vena cava. என்னப்பா superior vena cava அப்படின்னா? superior அப்படின்னா என்ன அர்த்தம்? my superior authority அப்படின்னு அர்த்தம், top அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த வெயின் என்ன பண்ணுன்னா, from head to hip இருக்கிற deoxygenated blood it will carry and it will leave in right atrium. எந்த பார்ட்? இந்த superior vena cava அப்படிங்கிற பார்ட் வெயின். whereas இங்க இருக்கு பாரு, inferior vena cava, this down part, இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட். இன்ஃபீரியர்னா என்ன? லோ அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃபீலிங் வெரி இன்ஃபீரியர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ எம் ஃபீலிங் வெரி லோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஃபீரியர் வீனா கேவா என்ன பண்ணும்? ஹிப்லேருந்து டோ வரைக்கும் இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எந்த பார்ட் ஆஃப் ஹார்ட்டுக்கு? ரைட் ஏட்ரியமுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. புரியுதா? ஸோ இதுதான் சிம்பிளாக த பார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட். நான் இன்னும் ஃப்ளோ ஆஃப் பிளட் போடல. ஓகேவா? ஃப்ளோ ஆஃப் பிளட் we will see it in next video. Fine. So these are the basic part of the heart, where the left side of the heart carries oxygenated blood and right side of the heart carries deoxygenated blood. Okay, so there will be 2 valves, bicuspid valve and aortic valve, which will be present on the left side. Okay, in the aortic valve என்ன பண்ணுது? It will connect the aorta and the left ventricle, whereas this bicuspid valve will connect the upper chamber and the lower chamber. Fine. Pulmonary vein என்ன பண்ணும்? லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியமில் விட்டுரும். அதே மாதிரி ரைட் சைடு வந்தோன்னே பாட்டம் சேம்பர் பேர் ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தேர் வில் பி a valve facing upwards which connects to the pulmonary artery. So that valve is called as pulmonary valve. இங்க இருக்கு this one.
Okay, ஏன் pulmonary valve? Because it connects the right ventricle and the pulmonary artery. And similarly, there will be a valve facing downwards, which is called as tricuspid valve, which connects the two chambers of the right side of the heart, atrium and the ventricle. Okay, and there will be a vein which will be draining out the deoxygenated blood inside the right atrium, and the veins pair in a superior vena cava from top, inferior vena cava from bottom. Fine. This is the basic structure of heart. It is not necessary that you should draw the same diagram. Okay, this diagram is just for your understanding how the parts, where the parts are present. In next video, we will see the flow of blood and the function of valve. Thank you. This is Sudan signing off.